குக்கிங் லாங்குவேஜ். இன்னைக்கு குக்கிங் லாங்குவேஜில் நம்ம பார்க்க போகிறது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ஏற்ற ஒரு சூப்பரான கத்திரிக்காய் மசியல் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ குக்கரில் 2 பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பழுத்த தக்காளியை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். 6 பூண்டு பல், 5 பச்சை மிளகாய், 150 கிராம் கத்திரிக்காவை எடுத்து சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் குக்கரில் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காவை கட் பண்ணி தண்ணியில் சேர்க்கும்போது கத்திரிக்காய் சீக்கிரமாக கருக்காது. ஒரு பெரிய உருளைக்கிழங்கை தோல் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கூடவே இதில் நல்லா வெந்து வர்றதுக்காக நான் 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். இப்போ குக்கரை மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ 3 விசில் வந்துருச்சு. கேஸை நிறுத்திட்டு குக்கரில் இருக்க ப்ரெஷரில் அடங்கினதுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். அதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இது கூடவே 2 காஞ்ச மிளகாய், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இதே போல் ஒரு மத்து வச்சு இது நல்லா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதே போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா தாளிப்பு, அதை இதில் சேர்த்துடலாம். நம்ம கத்திரிக்காய் மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கத்திரிக்காய் மசியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இந்த சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களால் பார்க்க முடியும்.